ஹலோ ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்மளோட வீடியோல 10th மேத்ஸ்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகளின் வரைபடங்கள், அதாவது கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ்ல நேர்மாறுபாடு சம்ல இந்த மூணாவது சம் தான் பார்க்க போறோம். இது பாருங்க, ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரையவும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு துணிக்கடையில வாங்குற எல்லா பொருளுக்குமே 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கும் ஒரு வரைபடம் வரையணும். அந்த வரைபடத்தை வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 3250 ரூபாய் தள்ளுபடியாவே கிடைச்சதுன்னா அப்ப குறித்த விலை என்ன? அதே மாதிரி குறித்த விலை 2500 ரூபாய்னா தள்ளுபடி என்ன? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கிராஃப் சம பொறுத்த வரையிலும் எல்லா சமயமே டோட்டலா நீங்க என்ன பண்ணுங்கன்னா 5 ஸ்டெப்பா போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அட்டவணை. 2வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாறுபாடு என்னன்னு எழுதுறது. அதுக்கப்புறம் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், புள்ளிகள் எழுதணும், அப்புறம் தீர்வு எழுதணும். ஸோ டோட்டலா 5 ஸ்டெப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டவணை போடலாம். சில கணக்குக்கு அட்டவணை அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இருக்கிற அட்டவணை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஆனா இந்த சமுக்கு அட்டவணை எதுவும் கொடுக்கல, நம்மளே தான் அட்டவணை போடணும். அட்டவணை எப்படி போடுறதுன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஹிண்ட். அப்போ நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம பொருள் எடுத்தாலும் அதுல பாதி தான் என்னவா இருக்கும் அப்படின்னா டிஸ்கவுண்டா இருக்கும். அதனால மேல குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கும் தானே பட வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ மேல குறித்த விலையை எக்ஸாவும் தள்ளுபடியும் ஒய்யாவும் எடுத்துக்கிறோம். ரெண்டினுடைய அழகுமே ரூபாய் தான். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன மதிப்பு எடுத்துக்கிறோம்னா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1000, 2000, 3000 கூட எடுக்கலாம். இங்க நான் 500 500 எடுத்திருக்கேன். ஸோ 500, 1000, 1500, 2000, 2500, 3000 எடுத்தாச்சு. தள்ளுபடி அப்படியே அதுல பாதி பாதி. 500 ரூபாய்க்கு தள்ளுபடி 250 ரூபா, 1000 ரூபாய்க்கு தள்ளுபடி 500 ரூபா, 1500க்கு 750, 2000க்கு 1000, 2500க்கு 1250, 3000க்கு 1500. ஸோ ஒரு அட்டவணை போட்டாச்சு. இப்ப இது என்ன மாறுபாடுன்னு எழுதணும். ஸோ என்ன மாறுபாடுன்னு பாருங்களேன். எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பும் அதிகரிக்கிறதுனால இது என்ன மாறுபாடுன்னா நேர் மாறுபாடு. அதுக்கப்புறம் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். சமன்பாடுக்கு நேர்மாறுபாடு அப்படின்னாலே சமன்பாடு என்னன்னா y = kx. அதுல k-ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த பெருக்கலுக்குடைய x இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தல் ஆயிரும். ஸோ k = y/xன்னு வந்துரும். yங்கிறது என்ன? இங்க அட்டவணையில் இருக்கக்கூடிய கீழ்க்கிற மதிப்பு எல்லாமே y தான். இதுல ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். y-ஓட மதிப்பு 250, மேல இருக்கிற x-ஓட மதிப்பு 500. அதை கொண்டாந்து இங்க பிரதியிடுங்க. ஸோ 250/500ன்னு வருது. ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 250ஆலேயே அடிச்சோம் அப்படின்னா 250 250 2 டைம் 250 செஞ்சா 500. ஸோ 1/2ங்கிறத k-ஓட மதிப்பு. அந்த k-ஓட மதிப்பை கொண்டு போய் திரும்ப சமன்பாட்டிலேயே பிரதியிட்டறோம். அப்போ y = 1/2x அப்படிங்கறது இந்த சம்முக்குரிய சமன்பாடு. அதுக்கப்புறம் அட்டவணையில் இருக்கக்கூடிய xy மதிப்புகளை சேர்த்தி வரிசை ஜோடிகளா எழுதணும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு புள்ளிகள். ஸோ புள்ளிகள் வரையில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் தீர்வு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வரைபடம் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ண போறோம்னா வரைபடம் வரைய போறோம். ஸோ வரைபடம் எப்படி வரையறோம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அச்சுல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா குறித்த விலை எடுத்துக்கணும். ஒய் அச்சுல என்ன பண்ணணும்னா தள்ளுபடியை எடுத்துக்கணும். ஸோ குறித்த விலையில எவ்வளவா எடுக்கிறோம்னு பாருங்க. ஸோ 500 500 எடுத்துக்கிறோம். குறித்த விலையில 500 500 எடுத்திருக்கிறோம். இங்க 250 250 எடுத்துக்கிறோம். ஸோ இப்ப புள்ளிகள் எப்படி குறிச்சிருக்கிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் புள்ளி 500, 250. ரெண்டாவது புள்ளி 1000, 500. மூணாவது புள்ளி 1500, 750. ஸோ இதே மாதிரியே எல்லா புள்ளிகளையும் குறிச்சு ஸ்ட்ரெயிட் லைனை நல்லா நீளமா போட்டு விட்டுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி படம் போட்டுறோம். அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒருத்தருக்கு 3250 ரூபாய் தள்ளுபடி கிடைக்குதுன்னா குறித்த விலை என்னவா இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுதானே தள்ளுபடி. இதுல 3250ல இருந்து ஒரு கோடு போட்டு அது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ஸ்ட்ரெயிட் லைனை எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே ஒரு கோடு போடணும். அப்படி கீழே கோடு போட்டீங்க அப்படின்னா கீழே 6500க்கு நேர் வருது. ஸோ 3250 ரூபாய் தள்ளுபடினா குறித்த விலை எவ்வளவுன்னா 6500. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரெண்டாவது கொஸ்டின் 2500 ரூபாய் குறித்த விலைனா தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு கோடு போட்டு இங்க சைட்ல ஒரு கோடு போட்டோம்னா 1250க்கு நேர் வருது. ஸோ 2500 ரூபாய் குறித்த விலைனா தள்ளுபடி எவ்வளவுன்னா 1250. இது அப்படியே இங்க தீர்வை எழுதிடணும் பாருங்களேன். ஸோ 6500 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 1250.